வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 7th ஏப்ரல் 2025 அன்னைக்கு ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது வந்து மேட்ச் நம்பர் 56 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 56th மேட்ச்சில் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் விளையாண்டாங்க. அதில் வந்து டக்வர்த் லூயிஸ் மெத்தடில் குஜராத் டைட்டன்ஸ் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அற்புதமான வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் போட்டித் தொடரில் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாயிண்ட்ஸ் டேபிள் ப்ளஸ் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஜிடி அந்த மேட்சோட ரிவ்யூ. அண்ட் தென் இன்னைக்கு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் கேகேஆரும் ஒரு போட்டி விளையாடுறாங்க. அந்த போட்டியோட ப்ரிவ்யூ இதுதான் இந்த காணொலியில் இருக்குது. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து முதல் இடத்துல நேற்று பெற்ற வெற்றியின் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் மீண்டும் ஒரு முறை முதல் இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அற்புதமாக 11 போட்டிகள் மட்டுமே விளையாடி 16 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. முதல் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இரண்டாவது இடத்துல ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல ஆர்சிபி 11 போட்டிகளில் 16 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. மூன்றாவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் 11 போட்டிகளில் 15 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. நான்காவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் நேற்றைய தோல்வியின் மூலம் அவங்க புள்ளி எண்ணிக்கை குறையல, ஆனால் அவங்க பங்கு பெற்ற போட்டியின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. 12 போட்டிகளில் 14. டெல்லி கேபிட்டல்ஸ் 14 போட்டிகளில் 13 ஐந்தாவது இடத்துல இருக்காங்க. ஆறாவது இடத்துல கேகேஆர் இன்னைக்கு ஒரு போட்டி விளையாட போறாங்க. அவங்க வந்து 11 போட்டிகளில் 11 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. ஏழாவது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 11 போட்டிகளில் 10 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. எட்டாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 11 போட்டிகளில் 7 புள்ளி பெற்று இருக்காங்க. அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. ஒன்பதாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 12 போட்டிகளில் 6 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. அவங்களும் எலிமினேட் ஆயிட்டாங்க. 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் 11 போட்டிகளில் 4 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. அவங்களும் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு போட்டி விளையாட போறாங்க. இதில் என்னன்னா, இன்னைக்கு போட்டியில் ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெறும் பட்சத்தில் கேகேஆரை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தள்ளுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லாவே ஏற்படும். ஸோ அந்த போட்டியின் முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஜிடி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அந்த போட்டியோட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பேட் பண்ணின மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 155 ரன்கள் எடுத்தாங்க நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில். ஸோ 8 விக்கெட்டுகளை இருந்து 155 ரன்கள் எடுத்தாங்க. வில் ஜாக்ஸ் 53 ரன் எடுத்திருந்தாரு. சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு 35 ரன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ் வந்து ஒரு 27 ரன்கள், அதுதான் அவங்களை காப்பாத்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது 8 விக்கெட்டுகளை இருந்து 155 ரன்கள் எடுத்திருந்தாங்க. தொடர்ந்து 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு விளையாடின ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா மழை இறையில் குறுக்கிட்டது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 19 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. அதே போல் இலக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சாய் சுதர்ஷன் 5 ரன்கள் எடுத்திருந்தாரு. கில் அற்புதமான ஒரு 43 ரன்கள். ஜோஷ் பட்லர் சொல்லவே தேவையில்லை 30 ரன்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரதர்ஃபோர்ட் வந்து ஒரு 28 ரன்கள். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டு வெற்றி பெறத்தா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் போக 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 கடைசியில் குஜராத் டைட்டன்ஸ் 3 விக்கெட்டுக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ இந்த வெற்றியின் மூலம் அவங்க புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். 12 போட்டிகள் விளையாடி 14 புள்ளிகள் பெற்று 4வது இடத்துல இப்போ இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அவங்களுக்கும் வந்து குரூஷியலாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகள் அவங்க வெற்றி பெற்று ஆக வேண்டும். ஏன்னா இன்னும் 2 போட்டிகள் அவங்க விளையாட வேண்டியிருக்கு. அந்த 2 போட்டிகள்லையும் வந்து அவங்க வெற்றி பெறும் பட்சத்தில் பிளே ஆஃபுக்கு உண்டான தகுதி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த போட்டியோட ப்ரிவியூ என்னன்றத ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் 2025 7th May 2025 அன்னைக்கு உள்ள ப்ரிவியூ. கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே. இது வந்து போட்டி எண் 57. இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் நடக்குது. ஸோ கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட் சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப குரூஷியலான போட்டி. இந்த போட்டியில் அவங்க வந்து வெற்றி பெற்றே ஆகணும்.
அதே போல் சென்னைக்கும் ரொம்ப குரூஷியலான போட்டி. ஏன்னா மானத்தை காப்பாற்றிக்கணும்னா இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப ஒரு அதிபாதாளத்துக்கு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் பாயிண்ட்ஸ் டேபிளே வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போடலான்னு பார்க்கலாம், 10லேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா அட்லீஸ்ட் அப்போது சிஎஸ்கே மேலே வரும். ஸோ நம்ம வந்து 10லேருந்து போடலாம், 10, 9, 8, 7 அந்த மாதிரி போடலாம். ஸோ இந்த போட்டி இது ப்ரீவியூ. இதில் வந்து கேகேஆர் கண்டிப்பாக அவங்க வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக போராடுவாங்க. அவங்க வந்து ஒருவேளை வெற்றி பெறும் பட்சத்தில் கேகேஆர் டெல்லி கேபிட்டல்ஸும் ஒரே அளவுக்கான புள்ளி பெற்று இருப்பாங்க. அது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை போடும் இந்த போட்டியில் கேகேஆர் வெற்றி பெறும் பட்சத்தில். அகைன் எல்லாமே போட்டி முடிவில் இதுதான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் டீம், ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் டீம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு இந்த முறை சரியாக அமையல. எதுவுமே சில குரூஷியல் க்ளோஸ் வின் அந்த மாதிரிலாம் போச்சு, க்ளோஸ் லாஸ். சிஎஸ்கே அகெயின்ஸ்ட் ஆனவங்க க்ளோஸாக வின் பண்ணினாங்க. அது வந்து சிஎஸ்கேவுக்கு பெருத்த அடியை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொடங்கினா முதல் போட்டியில் தோத்துட்டாங்க ஆர்சிபியோட. அதற்கடுத்து கொஞ்சம் பண்ணாங்க. இருந்தாலும் கூட அவங்களால அந்த அளவுக்கு அந்த மொமெண்டம் பிக்கப் பண்ண முடியல. அதால தான் வந்து அவங்க 5வது இடத்துல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, 5, 6வது இடங்கள்லயே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த 4th பிளேஸ் இல்லை அதுக்கு முன்னாடி முந்தி தள்ளி போக முடியல. ஸோ இந்த போட்டி நிச்சயமா முக்கியமான போட்டி கேகேஆருக்கு. சிஎஸ்கேவுக்கு முக்கியமா இல்லையான்னு தெரியாது, கேகேஆருக்கு ரொம்ப முக்கியமான போட்டி. இந்த போட்டி முடிவில் ஒரு அணியும் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். காணொலியை கண்டதற்கு நன்றி, வணக்கம்.